Hey guys, welcome to Prenoth Explorer channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விட்டதை பிடிக்கிறோம். ஸோ டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் நிறைய ஃபன் இருக்குது, நிறைய எமோஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலலாம் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த டெலிவரி இருக்கும்ல, அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடக்கும்ல. ஸோ எனக்கு கொடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, அதாவது நியூ இயருக்கு நைட்டு விடிஞ்சா நியூ இயர் அந்த டேட்டில் தான் வந்து எனக்கு வந்து டெலிவரி டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து எங்களோட விஷயம் என்னன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறக்கணுன்றது என்னோட விஷயம். ஸோ வினோத் வந்து 12/12 அந்த டேட்டில் பிறக்கணும் அப்படின்றது வினோத்தோட விஷயம். ஆக்சுவலாக வந்து 31 டேட் கொடுத்து அன்னைய டேட்டு எப்படியும் டாக்டர் சொன்ன டேட்டை விட ஒரு 7 days முன்னாடி தான் இருக்கும். அது தெரியும், 7 days முன்னாடி இல்லை 10 days முன்னாடி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு 5 days முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்தா ஒரு வேல்யூபிளான டேட்டாக இருக்கும். அது ஒரு வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ண டேட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏரியா கேக் கிடைக்கும், அப்புறம் அது கிடைக்கும். கிறிஸ்மஸ் டைமில் பிறந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்லா வெட்டலாம், லியோக்கு ஒரு கேக் வெட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஐடியாவில் ஆசை, அவ்வளோதான். அது இயற்கையாக நடந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். சரி, இல்லைன்னா 31 ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன யோசித்தோம், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது 31 அளவுக்குலாம் போகாது. ஏன்னா வந்து பேபியோட growth வந்து 1 week எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. 1 week முன்னாடினா சரி ஓகே அப்படின்னு யோசித்தேன். நான் என்ன யோசித்தேன், 12/12/24 அது ஒரு ஃபேன்சி, அந்த 12+12 அந்த டேட் பார்த்தேன். 12/12/24 வந்து அவனுக்கு அவங்க கொடுத்த டேட்டோட 1 week பிஃபோரா இருந்துச்சு. அது 25 போல பிறந்தது. இது வந்து எங்களோட விஷயம். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் பூமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரத்னா டாக்டர் விசிட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அம்மா நீ வந்து செவ்வாழை சாப்பிட்றத நிறுத்திக்கோ, பேபியோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீ கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோமா, பேபி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எனக்கு வந்து டிசம்பர் 2 வந்து டேட் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து விசிட்டுக்கு. ஏன்னா நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நம்மளோட விசிட்டிங் வந்து எப்படி இருக்கும்னா மந்த்லி ஒன்ஸ் போயிட்டுருக்கோம். 7th மந்த்துக்கு மேலே வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு வர சொல்லுவாங்க. 8th மந்த்துக்கு மேலே வந்து 1 week ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து வர சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நான் போனது வந்து 8th மந்த்து ஒரு மாதம் முன்னாடி, அதாவது 8th மந்த் எண்டில் வந்து நான் போயிருக்கும் போது அவங்க வந்து டிசம்பர் 2, அதாவது எனக்கு வந்து ஒரு வாரம் டைம் இருக்குது, அடுத்து ஒரு வாரத்தில் வர சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு வந்து டிசம்பர் 2 வந்து டேட் கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அது வரைக்கும் வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். செவ்வாழை நான் வந்து மோஸ்ட்டாக வந்து லியோ வயிற்றில் இருக்கிற வரைக்கும் நான் செவ்வாழை நிறையா சாப்பிட்டேன், நட்ஸ் நிறையா சாப்பிட்டேன், பால் நிறையா குடித்தேன். இதுதான் நிறையா நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் செவ்வாழை கட் பண்ணிட்டேன், பால் கட் பண்ணிட்டேன், மோஸ்ட்டாக நிறைய விஷயம் கட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க பெரியவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து அந்த விளக்கெண்ணெய் ஊற்றி முட்டை போட்டு சாப்பிடுமா, இதெல்லாம் வந்து 8th மந்த் ஆகிட்டாலே ஸ்டார்ட் பண்ணிடணும், அப்போ வந்து உனக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய பேர்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நார்மல் டெலிவரின்றது யாரும் வந்து பண்ணுறத கேள்விப்படலை. நார்மல் டெலிவரி பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், அந்த பழையங்காலத்து அம்மா பாட்டி அவங்கள்ட்ட கேட்டால் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னோடனே அவங்கெல்லாம் சொன்னது விளக்கெண்ணெய் முட்டை, மோஸ்ட்லி சொன்னது விளக்கெண்ணெய் முட்டை டெய்லி சாப்பிடுங்க, நாட்டு முட்டை இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்னு. நான் வந்து கேட்டேன் அவங்கள்ட்டமா, இப்போ எனக்கு 8th தான் ஆகுது, பரவாயில்லன்னா இல்லை நீ சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, இப்போலேருந்தே சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அது 8th மந்தோட லாஸ்ட், அதாவது கொஞ்ச நாள்ல வந்து எனக்கு 2-3 நாள்ல வந்து எனக்கு பிறக்க போகுது. அந்த டிசம்பர் வந்து பிறக்க போகுது. நான் வந்து 2-3 நாளாக வந்து நான் அந்த விளக்கெண்ணெய் ஊற்றி முட்டை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து டிசம்பர் 1 வந்துடுச்சு. யூஸ்வலாக அந்த டிசம்பர் 1 எப்பயும் ஆஸ் யூஷுவல் நாங்கள் அந்த முன்னாடி நாள் கூட நாங்கள் டெரஸில் போய் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். பேபி 12 பிறந்தா ஜாலியாக இருக்கும்ல, இப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 31 நாங்கள் டெரஸில் சும்மா பேசிகிட்டு இருக்கோம். மறுநாள் விடியுது,
எப்பயும் போல் வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து எங்களுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி முட்டை போட்டு கொடுக்குறாங்க. நான் அப்படி தான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு சண்டே கொஞ்சம் லைட்டாக கொஞ்ச நேரம் தூங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் வந்து நான் நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. அன்றைக்கின்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5:36 போல் அப்படியே கண்ணு இழுக்க வச்சு மட்டன் கொடுத்தாங்களா, நல்லா சாப்பிட்டு அப்படியே அடிச்சு போட்டது தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டோம், 2 பேருமே தூங்கிட்டோம். இல்ல நான் தூங்கல. நீ எழுந்திட்ட? நான் தூங்கல. இல்ல நான் வந்து நான் தூங்கிட்டேன் गाइस. வினோத் வந்து தூங்கிட்டாப்ல. நான் வந்து சும்மாவே நடமாடிட்டு இருந்தேன். சும்மா போர் அடிக்குது எனக்கு. ஏன்னா எங்க வீட்ல வந்து அப்பா அம்மா அண்ணா 3 பேருமே வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. கொஞ்சம் அந்த பக்கம் வெளியில் வந்து அவங்க வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா பேசிக்கிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து சேரில் உட்காந்துருக்கேன். வினோத் வந்து தூங்கிட்டு இருக்காப்ல. இதான் வந்து சினாரியோ. இது வந்து நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு 7:30 இல்லை, ஒரு 6:45 அந்த ரேஞ்சில். நான் 1 hour ஸ்லீப் பண்ணிட்டு வரேன்ப்பா, நான் மதியானம் தூக்கம் வரல, இப்போ தான் தூக்கம் வரதுன்னு சொல்லி தூங்கிட்டேன். அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளில உட்காந்துட்டு ஏதோ ஃபோன் பார்த்துட்டு நான் உட்காந்து யூஸ்வலாக நான் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாரும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு 10 அடி தள்ளி நின்று அவங்க ஏதோ நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நான் அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி திடீர்னு எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. நான் ரெஸ்ட் ரூம் வந்து போகிறேன், யூரின் பாஸ் பண்ணுறேன். ஓகே எனக்கு அப்படியே நிப்பாட்டு. நான் ஒரு விஷயம் நடுவில் சொல்லிக்கிறேன், அப்புறம் கண்டினியூ பண்ணு. இந்த ரெஸ்ட் ரூம் மேட்டரோட அப்படியே நிப்பாட்டுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து 8th month லாஸ்ட்லேயே நாங்கள் சொன்னோம்ல, அந்த லாஸ்ட்டாக டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் 2ஆம் தேதி டேட்டு கொடுத்தாங்கன்ட்டு. அந்த 2ஆம் தேதி டேட்டு கொடுத்த அந்த November 31 வந்து நாங்கள் வந்து அப்படியே சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டோம். சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு பையனுக்கு துணி, அப்புறம் இது வெட் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. டிஷ் வாங்கி அதுக்குன்னு ஒரு கூட வச்சு தனியாக வச்சு அது எங்கே போனாலும் தூக்கிட்டு வந்துடுறது. அந்த கடைசி அந்த 1 month எங்கே போனாலும் தூக்கிட்டு வர்றது முடிவு எப்பவுமே ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ உள்ள அந்த மாடர்ன் மம்மிஸ் எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பிஃபோராக வாங்கி வச்சு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சு ரெடியாக இருப்போம்ல. டெலிவரி பெயின் வந்தோடனே கிளம்பணும், எல்லாமே தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிற எல்லாமே நாங்கள் ரெடியாக வச்சு நான் வந்து உட்காந்துருக்கேன். நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து அகெயின் நான் மறுபடியும் போய் சேரில் உட்காரும் போது எனக்கு சம்திங் ஏதோ ஒரு வாட்ரு வந்து வெளியில் வருது. என்னை மீறி ஒரு விஷயம் வந்து வெளியில் வருதுன்னும் போது எனக்கு லைட்டாக டவுட்டு. இது வந்து ஒருவேளை இந்த தண்ணி கூட உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயம். என்னோட புரிதல் வந்து என்னென்னா, தண்ணி கூட உடஞ்சிருச்சுன்னா உண்மையாலே ஒரு தண்ணி குடம் அது உடஞ்சி இவ்வளோ வாட்டர் வரும்ல, அந்த மாதிரி வந்துடும், அந்த மாதிரி வரும்ன்றது என்னோட புரிதல். தண்ணி கூட உடஞ்சிச்சுன்னா அப்படியே ஊற்றும் போல, சரசரையாக ஊற்றும் போல அப்படின்றது தான் என்னோட புரிதல். அப்படி இல்லை அப்படின்னா அன்கான்ஷியஸாக யூரின் வந்துச்சு போல இருக்கு. என்னோட கான்ஷியஸுக்கு வந்து இது ஏதோ சம்திங், ஏன்னா எனக்கு சில சமயம் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால நான் வந்து இதுதான் நினச்சேன், ஒருவேளை அன்கான்ஷியஸாக வந்து யூரின் வருது போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு ஒன் டைம் நான் விட்டுட்டேன். அகைன் நான் உட்காந்து நான் மொபைல் நோண்டிகிட்ருக்கேன். அகைன் நான் எனக்கு மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து 7th month மேலே இந்த யூரின் பாஸ் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக தெரியும், நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டுருப்போம். ஸோ அதே மாதிரி அகைன் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னு இருந்துச்சு. நான் மறுபடியும் போகிறேன், ரெஸ்ட் ரூம் மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் வந்து ப்ரோக் ஆகுது. கொஞ்சம் மீன்ஸ் ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் மூடி சைஸ், இந்த சைஸ் மூடி அளவுக்கு எனக்கு வந்து வெளியில் வருது. ஓகே, எனக்கு டவுட் வந்துருச்சு. நான் வெளியில் வந்து உட்காந்துட்டேன் மறுபடியும். நான் பாருங்க, இதெல்லாம் 7 மணிக்கு நடக்குது, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளில நடக்குது. மட்டன் சாப்பிட்டதுக்கு நல்லா, அதுவும் இந்த அன்னைக்குன்னு பார்த்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடல. கரெக்டு, எண்ணெய் தேய்ச்சி சண்டேன்னதுமா நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு மட்டன் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு இவங்க இதெல்லாம் நடக்குது. நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நானாக வந்து இதை ஃபீல் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உட்கார மறுபடியும் எனக்கு வருது. சரி ஓகே, இது வருது, நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபால்ஸாகவும் இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம இதை ஏன்னா எனக்கு இன்னும் டைம் வந்து 1 month இருக்குது. ஸோ இப்போ அது வரதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் December 1 நடக்குது. ஆக்சுவலாக டேட் வந்து December 31 வரையும் இருக்குது. அட்லீஸ்ட் அதிகபட்சமாக December 20 வரையும் எங்களுக்கு டைம் இருக்குது. ஆமாம், இது நாங்கள் இதையுமே நாங்கள் வந்து 1% கூட நாங்கள் வந்து இது வந்து அது லேபர் பெயின் அப்படின்றது பெயின்லாம் எனக்கு வரல. எனக்கு வந்து ஜஸ்ட் எனக்கு இவ்வளோன்னு தண்ணி வந்துச்சு, எனக்கு அவ்வளோதானே. நம்ம லேபர் வார்டு போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. இதெல்லாம் இன்னும் 20 days இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் திங்ஸ் மட்டும் வாங்கி வச்சிட்டேன். எந்த நேரம் வேணாலும் அலர்ட்டாக இருக்கிறதுக்காக ஓடி போயிட்டு அந்த டைமில் வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து குழந்தை பிறக்கும்போது பக்கத்தில் இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு. அதாவது பிரியா வந்து லேபர் வார்டில் இருக்கும்போது நான் கூட இருக்கணும்ன்றது பிரியோட ஆசை. அதனால் நான் அது கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு எங்கேயுமே மூவ் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த சேரில் வந்து நான் மறுபடியும் வந்து உட்காந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உட்காந்து லைட்டாக இரும்புறேன், எனக்கு மறுபடியும் தண்ணி போகுது.
மறுபடியும் இரும்புறேன், எனக்கு லைட்டாக தண்ணி லீக் ஆகுது. எனக்கு இதை நான் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இது சம்திங் ஏதோ ஒன்று இருந்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஒரு 10 அடி தூரத்தில் நிற்கிறாங்க 3 பேரும். அவங்ககிட்ட போய் நான் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறேன். நான் நடந்து போகும்போதே நான் திங்க் பண்ணுறேன், சொல்லலாமா வேணாமா, நம்ம தேவையில்லாமல் அவசரப்பட்டு சொல்லி, ஏன்னா எங்களுக்கு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் வேறு ரொம்ப தூரம் போகணும், 20 கிலோமீட்டர் போகணும். இவ்வளோ தூரம் போகணுமே, நம்ம வேஸ்ட்டாக போயிட்டு வந்துடக்கூடாது அப்படின்ற யோசனையிலேயே நான் வந்து சரி ஓகே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நின்றுட்டு, இதுமாதிரி எனக்கு தண்ணி போகுது எதுக்குன்னு தெரியல அப்படின்னு அப்படியே ஒரு மாடர்னாக சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு தண்ணி போகுது எதுக்குன்னு தெரியல அப்படின்னோடனே டக்குன்னு எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. இப்படின்றதுக்குள்ளே டக்கு டக்குன்னு எங்கள் அண்ணன் கார் எடுத்து ரெடி ஆகிட்டான். ஏன்னா கார் சாவி பாக்கெட்டில் தான் இருந்துச்சு, வெளியே தான் நிற்கிறாங்க ரோட்டில். அப்படியே காரில் ஏறி உட்காந்துட்டா. எங்கள் அம்மா டக்கு டக்குன்னு போயிட்டு பர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா டக்கு டக்குன்னு உள்ளே வந்தார். சாமி ரூமில் இது பற்ற வச்சு விபூதி போட்டு விட்டாரு. ஓகேம்மா எதுவாக இருந்தாலும் ஓகே நல்லபடியாக நடக்கட்டும்னு வந்து ஒரு குட்டி பையன் வந்து என்ன எழுப்பிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வினோத்தை போய் எழுப்புறோம். வினோத் வந்து என்ன பண்ணிட்டோம், பேக் பண்ணி வச்சிருக்க துணி தலையில் ஒன்று இடுப்புல ஒன்று வா போகலாம் அப்படின்னு சொல்லி தலையிலலாம் தூக்கிட்டு போல, ரெண்டுத்தையும் கையில் தூக்கிட்டு இந்த வடிவேல் ஒரு படத்தில் கிளம்பல அப்படின்ட்டு அந்த மாதிரி டக்கு டக்கு எனக்கு எழுப்பினோன்னே எப்போ தண்ணி கூட உடஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எழுப்புறாங்க. நான் டக்குன்னு ஏஞ்சிட்டேன். ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பேக் பண்ணி, நான் தான் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறேன், எங்கே போனாலும் அதை தூக்கிட்டு வந்துடுறது. எடுத்து 2 டப்பா தூக்கிட்டு நேராக குடுக்குன்னு ஓடுறேன். ஏன்ப்பா எல்லாம் என்னென்னமோ தூக்கிட்டு போகிறேன், நீனை போய் தூக்கிட்டு போகிறாரு. ஏங்க இதுதாங்க முக்கியம், இதுதாங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு 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 பாக்ஸில் வந்து ப்ரீகன் நைட்டி, அவங்களோட டவல்ஸு, அவங்களோட இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு இதில் வந்து குழந்தைக்கு புதுசாக வாங்கினது ஆம்பளை பையன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக வாங்கினது எல்லாமே இருக்குது. காரில் அது ஏற்றிட்டு நான் வந்து நைட்டி போட்டிருந்தேன். நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். ஆமாம் ஏதோ சம்திங் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். 7 மணிக்கு வந்து நாங்கள் பூமா ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி சொன்னோம். சொல்லிட்டோம் வாட்டர் வந்து ப்ரோக் ஆச்சு, நீங்கள் கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னா சரி சார் நீங்கள் வாங்க, மேம் இருக்காங்க, உடனே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இங்கேருந்து வந்து 20 கிலோமீட்டர். பட் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனது வந்து 7 o'clock. நாங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போனோம். 7:15 நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். வந்து எப்படின்னா அந்த 20 கிலோமீட்டருமே வந்து டிராஃபிக் தான். 4 சிக்னல் இருக்குது, எல்லாமே டிராஃபிக்கு. ஆனால் பிரீத்தி அண்ணன் வந்து எதையுமே கண்டுக்கல, அடிச்சு நோத்தி எமர்ஜென்சி போட்டு வந்து ஓட்டுன்னு ஓட்டுவாரு. அடிச்சு அழிச்சிட்டாரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா. இதில் வர அந்த நேரம் பார்த்து காரில் ஹார்னர் வேலை செய்யல, அடிச்சு இப்படி வளைச்சு பைக் ஓட்டுற மாதிரி பயங்கர ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த டைமில். எனக்கா அடிச்சு பொறுமையாக போங்க, ஏதோ இங்கே நம்ம காருக்குள்ள ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உட்காருப்பா, பிடிச்சிட்டு உட்காருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி மட்டும் எனக்கு லைட்டாக வந்து பேக் பெயின், அதாவது முதுகு வலி வந்துச்சு. அது வந்து எனக்கு ப்ரெக்னென்சி பெயினான்னு எனக்கு தெரியல, முதுகு வலி வந்துருச்சு எனக்கு. எங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க என்னம்மா வலி வருதான்ட்டு. எனக்கு லைட்டாக இப்போ தான் முதுகு, எனக்கு யூஸ்வலாகவே எனக்கு முதுகு வலிக்கும், ரொம்ப நேரம் அப்படி உட்காந்தா எனக்கு முதுகு வலிக்கும். அந்த மாதிரியான ஒரு பெயின், நார்மலான பெயின் தான் வந்துச்சு எனக்கு. ஸோ 7:20 போல் நாங்கள் வந்து அட்மிஷன்லாம் போட்டாச்சு. அவங்க வந்து எனக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டேரெக்டாக நான் வந்து லேபர் வார்டு தான் கூப்பிட்டு போனாங்க. எந்த ஒரு செக்கப்புமே கிடையாது. ஒரு ரூம் அலாட் பண்ணி கொடுத்தாங்க, இந்த ரூம்ல இருங்க, மீதி எல்லாமே நான் வந்து லேபர் கூட்டு போயிட்டாங்க. சார் நீங்கள் சார் நாங்கள் டிஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றோம் அப்படின்னு. நான் அப்போ போய் கேட்குறேன், நான் வந்து லேபர் வார்டில் நான் வரேன்னு இருக்கேங்க, நான் ஓகே சொன்னாங்க வர சொல்லலான்னு சொல்லிட்டு. அப்படியே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன போச்சு, அதுக்கப்புறம் வந்து லேபர் வார்டு உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இது உண்மையிலேயே வந்து தண்ணி குடம் தான் உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நர்ஸ் எல்லாம், அப்போ வரைக்கும் டாக்டர் வரல, அங்கே உள்ள நர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து செக் பண்ணாங்க. எப்படின்னா படுக்க வச்சு இரும்புங்க அப்படின்னு சொல்லி இரும்ப சொல்லி, இல்லை வந்து ஏதோ ஒன்று ப்ரெஷர் கொடுக்குற, கீழே வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண சொல்லி செக் பண்ணாங்க. ஓகே இது வந்து தண்ணி கூட உடஞ்சிருச்சு, இப்போ வந்து டெலிவரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேம் நீங்கள் வந்துருங்க, இது வந்து டெலிவரி ஆக போகுது, தண்ணி கூட உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு சில ப்ரொசீஜர்லாம் வந்து சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க, நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு நீங்கள் ரெண்டே 2 இட்லி மட்டும் சாப்பிட்ருங்க இப்போது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க போய் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க போயிட்டாங்க. எனக்கு என்னாச்சுன்னா தண்ணி கூட உடஞ்சதுக்கப்புறம் வயிறு வந்து எனக்கு ஃபுல்லாக எல்லா வாட்டருமே போயிடுச்சு. குழந்தை மட்டும் தனியாக இருக்குது, அதாவது ஷேப்பே வந்து இப்படி இருக்குது, இந்த ஷேப்ல இருக்கு, ஒரு மாதிரி வளைஞ்சு கிழிஞ்சு, அது குழந்தை வந்து பம்ப் இல்லாம அப்படியே குழந்தைய தொடற மாதிரி, குழந்தை மட்டும் தான் இருக்கு வயித்துல. ரொம்ப எம்டியா இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே பயமா இருந்துச்சு. வயிறு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஷேப் இருந்துச்சு. அந்த டைம் நானும் உள்ள போனேன், அப்ப பார்த்தேன் நானு இந்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு. இல்லை இப்போதான் சொல்றேன், எனக்கு பதட்டமா இருக்கு, நர்ஸ் கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்க, அது இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னங்க நமக்கு ஃபஸ்ட் அனுபவம் அது,
நர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு அப்படின்னு. சார் இது ஒரு நார்மலான விஷயம் சார், நீங்கள் பயப்படாதீங்க சார், நீங்கள் வாங்க சார், நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் யார் சார், நீங்கள் யார் உள்ளே வரீங்க, வெளில எனக்கு வந்து அப்போ வரைக்குமே வந்து எனக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லை. அப்பயுமே நான் யூஸ்வலாக தான் இருக்கேன். நான் ரொம்ப யூஸ்வலாக ஓகே. எனக்கு வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து எனக்கு இட்லி சாப்பிட சொல்கிறாங்க, இட்லி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து எனக்கு இனிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் இனிமா. எனக்கு வாட்டி நான் இனிமாலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு இனிமானா என்னன்னே எனக்கு தெரியாது சீரியஸாக. அதுக்கப்புறம் எனக்கு இனிமா கொடுத்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சம்திங் எனக்கு எந்த ஒரு பெயின் இன்டியூஸ் பண்ணல, எனக்கு எதுவுமே பண்ணல. நேச்சுரலாக எனக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி எல்லாமே போனதுக்கப்புறம் நேச்சுரல் பெயின். பட் பெயின் வந்து எனக்கு எப்படி யூஸ்வலாக வர மாதிரி தான் விட்டு 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 வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த பெயின் வந்து அந்த அளவுக்கு சீரியஸாகவே எனக்கு பெயினாகவே தெரியல. ஏன் எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. இதில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. 9 o'clock ஆமாம் 9 o'clock நம்ம 9-10 போல் எண்ணெய் உள்ளே விட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போங்க சார், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பக்கத்தில் பேஷண்ட்லாம் இருக்காங்க, கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க. ஒரு 9:30 10 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 10 o'clock நான் உள்ளே போயிட்டேன். வினோத் என் கூட தான் இருந்தாப்புல, என் பக்கத்தில் இருந்தாப்புல. அந்த பெயின் வரும்போது மட்டும் வினோத்தோட கையை பிடிச்சி, ஆமாம், என் கையை போட்டு நசுங்கிருச்சு அந்த டைமில். என்னடா இவ்வளோ நசுக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக வர, எனக்கு வலிக்குது அப்படின்றாப்புல. பட் ஆனால் அந்த பெயின் வந்து எனக்கு மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எல்லாரும் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இல்லை. எனக்கு வந்து மேனேஜபிளான அந்த பெயின் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் சொன்னேன், ஆனால் யாருமே அதை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. அது எப்படிமா உனக்கு ஒரு பிரசவ வலி வலிக்காமல் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த பெயின் வந்து மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. ஓகே, இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் சொல்கிறேன் அது என்னன்னு. ஸோ அந்த பெயினுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு 1 hour பெயின் வந்துச்சு, விட்டு விட்டு வந்துச்சு. ஒரு 5 to 6 times தான் அந்த பெயின் நான் வந்து அனுபவித்தேன். அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு. டாக்டர் வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன் போட்டாங்க. புஷ்ன்னு சொன்னாங்க. இங்கே கூட நிற்கிற நர்ஸு. அப்போ வந்து கரெக்டாக வந்து 11:13 கரெக்டாக வந்து டாக்டர் என்ட்ரி ஆகிறாங்க. 11:30 நாங்கள் வந்தது 7:30 நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த வலி வர்றதுக்காக, இயற்கையான வலி வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து வந்துருச்சு. அந்த டைமில் வந்து ப்ரீக்கு வந்து கையில் ஹார்ட் பீட்டு எல்லாமே செக், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒரு பக்கம் செக் ஆகிட்டு ஒரு மிஷினில் ஓடிட்டு இருக்கு. அப்படியே உண்மையாக வந்து அப்போ தான் வந்து ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் அப்படி தான் போய் பார்க்குறேன். லேபர் வார்டு உள்ளே போயிட்டு நான் அப்போ கூட ஃபோட்டோ எடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குதுன்னு கத்துவாப்புலன்னு பார்த்தா ஃபோட்டோ எடுங்க அப்படின்றாப்புல. இன்னும் ஃபோட்டோ எடுங்க, வலிக்கலையா அவனுக்கு அப்படின்ட்டு. மேனேஜபிள் தான்ப்பா, ரொம்ப ஒரு மாதிரி குத்துது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து சொன்னாங்க இது போல் 11:30 வந்து டாக்டர் வர போகிறாங்க அப்படின்ட்டாங்க. நான் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா நான் உள்ளே இருக்கணுன்றது வந்து பிரியோட விஷயம். அதுவும் இல்லாமல் நான் அப்புறம் கொடுக்கணும்னு போகிறேன். போயிட்டு சைன் பண்ண சொன்னாங்க. நான் தான் உள்ளே போகிறேன்ல, அதனால் அட்டன் பண்ணுறதுக்காக இது போல் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி டேட்டோட டைம் பண்ணால் சைன் பண்ணிட்டேன். சைன் பண்ணிவிட்டு இப்படி திரும்புகிறேன். கரெக்டாக வந்து ஒரு பழனி முருகர் ஃபோட்டோ, அந்த பழனி கோயிலோட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அப்படியே கொண்டோம், வேளா கதிர்வேளா நல்லபடியாக காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போனவன் தான் நான். 11:13 ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க. 11:45 நான் ஸ்டார்ட் பண்ணும் போது நர்ஸ் எல்லாம் சேர்ந்து வலியோட வலியா புஷ் பண்ணிடுமா. ஆமாம், அதுதான் சொன்னாங்க. வலியோட வலியா புஷ் பண்ணி விதமாக இருக்கும், நீ விட்டு வச்சா வலிச்சிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 minutes புஷ் பண்ணேன். ஆமாம். ஸோ 11:45 வந்து டாக்டர் சொன்னாங்க டைம். நான் வாட்ச் பார்த்துட்டு அந்த 11:45 வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, பேபியோட தலை வந்து வெளில தெரியுது, பார்க்கும்போது தெரியுது வெளில வராப்புல அப்படின்ட்டாங்க. ஓகே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி தலை கரெக்டான பொசிஷனில் வருது, கொடியெல்லாம் சுற்றிலன்னு சொல்லிட்டாங்க ஸ்கேனில். அதனால் பேபியோட தலை வருதுமா, நீ புஷ் பண்ணுமா. எது 11:40 கரெக்டாக 11:45 51 வந்து ஃபுல்லாக வெளில வந்துட்டான். ஸோ 11:51 வந்து லியோ வந்து வெளியில் வந்துட்டாங்க. எனக்கு வந்து என்னென்னா புஷ் பண்ணி எடுக்கும் போது டக்குன்னு வந்து எனக்கு ஒரு பிளேடை வச்சு சம்திங் ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு எனக்கு வந்து கிழிச்சிட்டாங்க. விஜய்னாவை கிழிச்சு தான் வந்து எனக்கு வந்து பாப்பா வந்து வெளியில் எடுத்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் பாப்பா வெளியில் வந்துருச்சு. வந்த உடனே எனக்கு செம்ம ரிலீஃப் ஆகிடுச்சு. அப்பாடா நம்ம நார்மல் டெலிவரி நம்ம பண்ணிட்டோமா. எனக்கு அதை விட இன்னொரு பயங்கர ஃபன் என்னன்னா, எல்லா படத்தில் பார்க்குற மாதிரி ஊன்னு சொல்லி புள்ள பிறந்தோடனே அப்படியே மயக்கம் விட்டு விழுந்துருவாங்க. குழந்த பிறந்தோடனே அதுக்கப்புறம் அழுவாங்க, அப்படியேன்னுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா
குழந்தை வெளில வந்து நான் எட்டி பார்த்துட்டேன் என்ன புள்ள ஆம்பளையா பொண்ணான்ட்டு. ஏன்னா அவங்க வந்து தலைக்கில தான் தூக்குனாங்க. ஆக்சுவலாக தூக்கும்போது தட்டி தட்டி தூக்கிட்டு இருந்தாங்க. தூக்கும்போதே பார்த்துட்டேன் அது வந்து பாய் பேபி தான். அது வந்து நான் செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு தூக்கும்போதே பார்த்தது வந்து வினோத் தான் வந்து பார்த்தாப்புல. அடுத்து வந்து ப்ரீ தூங்கிட்டு இருப்பாப்புல டயர்டாக இருப்பாப்புல மயக்கம் ஆயிட்டாப்புல அப்படின்னு நான் நினச்சேன். நான் வந்து மயங்கி விழுந்துருவேன் புஷ் பண்ணி அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். திரும்பினா என்ன குழந்தை சொல்லு அப்படின்றப்பல நீ மயங்கி இருக்கணும். ஆக்சுவலாக நீ இப்போ உன் சுச்சுவேஷன் இப்போ நீ மயங்கி இருக்கிற எப்படி முடிச்சிருக்கிற அப்படின்னு என்ன குழந்தை சொல்லு அப்படின்னா பாய் பேபி தான் அப்படின்னு வந்து குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வினோத் கிட்ட வந்து எனக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியும். எனக்கு வந்து சவுண்டு கேட்டுருச்சு என்கிட்ட இருந்து வெளியில வந்தோடனே அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அந்த சவுண்ட் கேட்டு எனக்கு கியூரியஸ் தாங்க முடியாம எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு டெலிவரி முடிஞ்ச உடனே என்ன குழந்தை அட சொல்லுங்க என்ன குழந்தை அப்படின்னு எனக்குமே நானும் வந்து ஃபுல்லாலாம் எட்டி பார்க்கல. இவங்க இடுப்பு வரையும் ஸ்க்ரீன் போட்டாங்க, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டாங்க. ஒரு ஆள் இங்கே பீடியாட்ரிஷியன் நிற்கிறாரு. அவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ அவரோட இந்த ஸ்க்ரீன் இங்கே நிற்கிது, இந்த ஸ்க்ரீன் இங்கே இருக்கு. அவரோட இந்த கை இந்த ஹோல் வழியால நான் பார்த்தேன் அது என்ன பண்ணு. அப்பதான் தூக்கி இந்த பேக்ல தட்டிட்டு அப்பதான் அந்த பீடியாட்ரிஷியன் வந்து எனக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கும் போது லாஸ்ட் அந்த வெளியில வர டைம்ல வந்து என் மேல வயித்துல வந்து இப்படி விழுந்தாரு. அதாவது இப்படி வச்சுட்டு இப்படி வந்து புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணது. ஆமா அது விழுந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விழுகிறதுனா அவர் வந்து வேணும்ட்டே அது வாலண்டரியா விழுகல. அந்த அவரோட டெக்னிக் வந்து இப்படி வச்சு அப்படி புஷ் பண்ணாரு. மெடிக்கல் ரீசனா ஏதோ ஒரு புஷ் பண்றாங்க. அந்த குழந்தை டோட்டலா வெளியில வந்துருச்சு. நான் வந்து மயங்கி விழுகல அதெல்லாம் இல்ல. சிரிப்பு வருது எனக்கு. எப்போ நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் குழந்தைய பார்த்துட்டு எனக்கு செம்ம ஆச்சரியம். நான் சொன்னேன்ல இது என்ன பெரிய விஷயம், இதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குன்னு. அதுதான் இது. குழந்தை வெளில வந்துருச்சு மயக்கம் போட்டுருவாப்புல அப்படின்னு ப்ரீ தட்டலான்னு பார்த்தா சிரிச்சுட்டு என்ன குழந்தை சொல்லுங்க அப்படின்றப்பல இந்த சந்திரமின் படத்துல முட்டி சுத்தி இது சொல்லி காசு மாலை அப்படின்னுவாப்புல அந்த மாதிரி பார்த்த உடனே ஆயிடுச்சு. பிரினோத் அப்படின்னாப்புல நான் சொல்லிட்டேன் பார்த்தேன் பிரினோத் பிறந்திருக்கான் ப்ரீ அப்படின்ட்டு. எனக்கு செம்ம ஹாப்பி. ஆக்சுவலாக பேர்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் ஆமா இந்த பேர் தான் வைக்கணும். பொண்ணு பிறந்தா வேற பேரு, பையன் பிறந்தா பிரினோத் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வச்சிருந்தோம் நாங்க. நான் சொல்லிட்டேன் பிரினோத் பிறந்துட்டான், சிங்கக்குட்டி பிறந்துட்டான் ப்ரீ அப்படின்னு. அப்புறம் வந்து ஃபோர்வர்ட் கிஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன வெளில அனுப்பிச்சிட்டாங்க. நீ வெளில போகும்போது அதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டாங்க. தொப்புள் கொடி கட் பண்ணுறதே நான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியில் வினோத் அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்டிச்சிங் எனக்கு இருந்ததுலேயே என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே என்னோட பெயினே என்னென்னா அந்த வெஜைனால கிழிச்சாங்கன்னு சொன்னால அது வந்து எனக்கு ராவாகவே எனக்கு ஸ்டிச் பண்ணாங்க. எந்த ஒரு அனஸ்தீசியாவா அது பேர் அந்த இது போடலை, அந்த மரத்து போகிறதுக்கு ஊசி போடலை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு ஸ்கின்னை கிழிச்சா எப்படி தைப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பெயின் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து எனக்கு அந்த ஒரு பெயின் மட்டும்தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டிச்சிங்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு என்னை வந்து வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து வெளியில் வந்து பேபியை வந்து கொடுத்து விட்டாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ வந்து நர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து பையன் பிறந்துருச்சின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து வினோத்தை வந்து வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கணும், குழந்தைக்கு தொப்புள் கொடி கட் பண்ணுறது அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்காக வெளியில் போய் சொல்லிட்டாங்க. இல்லை தொப்புள் கொடி கட் பண்ணிவிட்டு வெயிட்டு பார்க்குற வரைக்கும் நான் இருந்தேன். அதான் அந்த ப்ரொசீஜர் என்னென்னா என்கிட்ட சொன்னது முதல்ல பிறந்தோடனே அழுதுட்டான், குட் 3 kg இருக்கிறான், குட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வார்டுக்குள்ளேயே சொன்னாங்க, எல்லாமே உள்ளே சொன்னார். அவர் பீடியாட்ரிஷியன் சொன்னார். ஓகே அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர் எந்த ஒரு இது உடல்நல குறைவு எதுவும் இல்லை அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கான், தைரியமாக போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வினோத் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் அனுப்பிட்டாங்கல்ல. வெளியில் அனுப்பிச்சோடனே வெளியில் ஓடி போய் மாமா அத்தை எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் கத்துனை தான் நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அது இவர் தான் சொல்லுவார். ஆமாம் நான் வெளில போயிட்டு எனக்கு சந்தோஷம் தாங்கலை, நான் எனக்கா குஷி தாங்கலை. நான் வெளில வந்துட்டு 2 பேரும் சேஃபாக நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் வெளில போனோடனே அங்கே ரூமில் உட்காந்துருந்தாங்க எல்லோரும். எனக்கு பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்திட்டு இருந்தேன். எல்லாரும் அப்படியேப்பா சூப்பர்ப்பா கங்க்ராச்சுலேஷன்ப்பான்னு சொல்லிட்டு வார்டுலேருந்தே வந்து நான் வந்து வார்டு எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் கால் பண்ணி பையன் பிறந்துட்டு சொல்கிறேன். அப்புறம் இவங்க வீட்டில் எல்லாருக்கும் கால் பண்ணி ரெஸ்ட் எடுப்போன்னு பார்த்தா ஃபோன் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுது எனக்கு குழந்தை பிறந்துட்டா, ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு. ஸோ க்ளோஸ்ன்றதுனால அவங்க 2 பேர் இருக்காங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி நான் வந்து பையன் பிறந்திருக்குடா அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இது வந்து இதெல்லாம் நைட்டு 11:51
அடுத்த 9 நிமிஷம் கழிச்சு பிறந்தா 2ஆம் தேதி பிறந்திருப்போம். ஆக்சுவலாக 1ஆம் தேதி பட் இந்த டேட் வந்து எங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு தான். இது வந்து 1/12/24ன்றது ஓகே தான், நார்மலான. ஏன்னா வந்து இப்போ 1ஆம் தேதி கேக் கிடைக்கும், 31ஆம் தேதி 25ஆம் தேதி ஒரு கேக் கிடைக்கும், நியூ இயர்க்கு ஒரு கேக் கிடைக்கும். இதெல்லாம் நான் வந்து எடிட்டில் தூக்கிடுவேன். அடுத்து கேக்கு ஓடு கேக்கு மாதம் கிடச்சிடும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை வந்து லேபர் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 days வந்து இங்கே முத வந்து குழந்தைய வாங்கினது வந்து யாரு, வினோத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா குழந்தை பிறக்கும் போது முத பார்த்தது என்னவோ வினோத் தான். குழந்தை அதுக்கப்புறம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு பீடியாட்ரிஷியன் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து காட்டினாங்க. சரி என்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா பீடியாட்ரிஷியனை கூப்பிட்டு நீ வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லி கொஞ்சம் அந்த இன்குபேட்டர்ல வைக்கணும், கொஞ்சம் வந்து ஹீட் வேணும், ஒரு 5 or 6 hours வந்து நாங்கள் இதுபோல் வந்து தனியாக இருக்கோம், நீங்கள் அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா 1 month பிஃபோர் 31ஆம் தேதி டேட் கொடுத்து 1ஆம் தேதி பிறந்தனால இன்குபேட்டரில் கரெக்டாக 9th month ஸ்டார்டிங் அன்னைக்கு அவன் பிறந்துட்டான். ஆமாம் பிறந்துட்டான். ஸோ வைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே கிராஸ் ஆகி போகிறான் என் மோவன். எங்கன்னா அப்படியே நான் திரும்பி பார்க்குறேன், ஐயோ அப்படின்னு. இவருக்கு சொல்கிறதையும் கேட்கணும், என் பையனையும் தூக்கணும், 2 எல்லாமே ஆசையாக இருந்துச்சு. ஸோ முத வந்து எங்கள் அண்ணன் வந்து கையில் வந்து வாங்கியிருக்கான். ஸோ அவன் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் அம்மா வாங்கினாங்க. எங்கள் அம்மா வாங்கினதுக்கப்புறம் வந்து அது என் பையன் என்கிட்ட கொஞ்சம் இல்லை உங்கள் அப்பா பார்த்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் நர்ஸுக்கிட்டே போயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு 10 அடி தூரத்தில் நிற்கிறேன். நான் எல்லாம் 10 அடி தூரத்தில் பார்க்குறேன். குழந்தை போது எல்லாரும் பார்க்குறாங்க, நான் அதையே பார்த்துட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் மறுபடியும் இல்லைங்க ரொம்ப நேரம் வெளில வச்சிருக்கூடாது, நாங்கள் இன்குபேட்டரில் வைக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. இந்த பீடியாட்ரிஷியனை போட்டு பேசிக்கிட்டே இருக்காது, இந்த டைம் தான் பிடிச்சியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி என்னை தாண்டி கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீலு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் நான் குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறேன் சார், மேம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் குழந்தை சார் நான் பார்த்துக்கிறேன், நான் தூக்கிக்கிறேன் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் அந்த மேம்கிட்ட கேட்டோன்னே அப்புறம் கொடுத்தாங்க. அவங்க வந்து நீ யாருப்பா அப்படின்ட்டாங்க. நான் தாங்க அந்த குழந்தைங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அப்புறம் அவனுக்கு பார்த்துட்டு 4 கிஸ் கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து அவன் பிறந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் லேபர் வார்டு மாற்றிட்டாங்க. ஸோ 1 day ஃபுல்லாக எனக்கு வந்து லியோ வந்து கொடுக்கல கையில். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஃபீடிங்க்கும் கொடுக்கல, எதுக்குமே கொடுக்கல. 2ஆம் தேதி ஈவினிங்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்து ஃபீடிங்க்கு தான் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபீடிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 24 hours வந்து இந்த ஹீட்டு இருக்கிறதால இன்குபேட்டர், ஏன்னா வெளில வந்தப்போ வந்து 12th month டிசம்பர் மந்த்னால ஃபுல்லாக கோல்டு, மழை, அதனால் வந்து மழை, சரியான மழை அந்த டைம்லாம். அப்போ வந்து இது வந்து ஹீட் வேணும் குழந்தைக்கு, இல்லைன்னா வந்து கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மதுரைன்றனால இந்த மலையிலேருந்துலாம் கொஞ்சம் தப்பிச்சோம். இதுவே நாங்கள் சென்னையில் இருந்திருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து அங்கே என்னது சைக்ளோன் கோமாளி பட கிளைமேக்ஸ் தான், இனிமேன புரிந்தது போதும் தூக்கிட்டு போயிருங்க எல்லாத்தையும். ஆமாம், அங்கே வந்து புயல் வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் சென்னையில் நடந்திருக்கோம். நாங்கள் மதுரையில் இருக்கிறனால எங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. மழையில் கொஞ்சம் வந்து எஸ் ஆகணும் கொஞ்சம். நார்மல் டெலிவரின்றனால லேபர் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு 3 நாள் மட்டும் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு எனக்கு பெயின்லாம் கிடையாது, சும்மா அந்த ஸ்டிச்சிங் பெயின் மட்டும் இருந்துச்சு. அதுக்கு ஆயின்மெண்ட்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து 3rd day வந்து எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. நாங்கள் வந்து லீவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் என்னதான் வந்து குழந்தைய முத வாங்கலனாலும் முத பார்த்தது வந்து வினோத் தான். என்னை விட வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வினோத் தான். அதனால் அது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆமாம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வினோத் எக்ஸ்ப்ளோரர், நம்ம வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுக்குறோம், அது பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.